ஹே கைஸ், வெல்கம் டு செங்கோஜை தமிழ். ஒருத்தன் கேட்டிருந்தாங்க, அண்ணா டோட்டல் கம்ப்ளீட் ப்ராசஸ் பத்தி போடுங்கண்ணா, சிலபஸ் ரிலீஸ் போடுங்கண்ணா அப்படின்ட்டு கமெண்ட்ஸ்ல கேட்டிருந்தாங்க, வாட்ஸ்அப்ல கேட்டிருந்தாங்க. அதுக்காக தான் இந்த வீடியோ என்ன பார்த்தீங்கன்னா, ஜெய்மெயின் 2025 கம்ப்ளீட் ப்ராசஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து காலேஜ் ஜாயினிங் வரைக்கும் என்னெல்லாம் நடக்கும் ஜெயில அப்படின்னு ஒரு கம்ப்ளீட் வீடியோ இது. ஸோ அதுக்காக தான் இங்கேருந்து ஒரு 9 பார்ட்ஸ் நான் கொண்டு வந்திருக்கேன். ஸ்டார்டிங் ஸ்டேஜ் வந்து ப்ராசஸ்ல இருந்து முதல்ல பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2025 எல்லா வருஷமும் நடக்கிறது பார்த்தீங்கன்னா நவம்பர்ல தான் நடக்கும். நவம்பர்ல எப்பவுமே டென்டேட்டிவ், இன்னும் ரிலீஸ் பண்ண ரெஜிஸ்ட்ரேஷன். இதுக்கப்புறமா நான் கண்டிப்பா நோட்டிபிகேஷன் வீடியோ கண்டிப்பா வாட்ஸ்அப் வீடியோ அனுப்பேன், கமெண்ட்ஸ் சொல்லுவேன், வீடியோவும் போடுறேன். ஸோ ஸ்டே டியூன். அதாவது நவம்பர்ல கண்டிப்பா ஃபர்ஸ்ட் வீக்ல ரெஜிஸ்ட்ரேஷன் ஸ்டார்ட் ஆயிடும். ரெஜிஸ்ட்ரேஷன் ஸ்டார்ட் ஆகும் போதே சிலபஸ் ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ சிலபஸ் அப்பதான் ரிலீஸ் ஆகும். ரெஜிஸ்ட்ரேஷன்ல நான் எதுக்கு இப்பவே நான் இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் பத்தி இம்பார்ட்டன்ஸ் நான் கொடுக்குறேன்னா, இப்போ நீங்க ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் அப்ப நீங்க இப்போ சப்போஸ் நீங்க ஜெனரல் கேட்டகரி இல்லாம ஓபிசி கேட்டகரி, SC/ST கேட்டகரியா இருந்தீங்கன்னா நீங்க அந்த சர்டிபிகேட்ஸ் ரெடியா வச்சிருக்கணும். இப்போ ரெஜிஸ்ட்ரேஷன் அப்பவே நீங்க வந்துட்டு பண்ணாம விட்டுட்டு அப்போ போய் ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா டைம் ஆயிடுச்சு, ரெஜிஸ்ட்ரேஷன் முடிஞ்சிருச்சு, என்ன பண்றது, ரெஜிஸ்ட்ரேஷனே பண்ண முடியாது. ஸோ அதனால தான் இப்ப இருந்து சொல்றேன். இப்போ உங்களுக்கு ஒரு மாசம் டைம் இருக்கு, அக்டோபர் ஃபுல்லா இருக்கு, நவம்பர் தான் ஃபர்ஸ்ட் வீக்ல தான் ஸ்டார்ட் ஆகும். அதனால எல்லா டாக்குமெண்ட்ஸும் ரெடியா வச்சுக்கோங்க. ஆதார் கார்டு, கேட்டகரி சர்டிபிகேட், கம்யூனிட்டி எல்லாத்தையும் நீங்க இப்ப ரெடியா வச்சுக்கோங்க. ஏன்னா அப்பெல்லாம் யூஸ் ஆகும். நெக்ஸ்ட் பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ எல்லாமே ரெடியா வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் அட்மிட் கார்டு எப்படி வரும்போது எக்ஸாம் டேட்ஸ்க்கு ஒரு இப்போ உங்களுக்கு 6 நாள் எக்ஸாம் நடக்கும். இப்போ உங்களுக்கு தேர்ட் இயர் எக்ஸாம்னா 3 நாள், எந்த நாள் இப்போ உங்களுக்கு எந்த நாள் எக்ஸாமோ 3 days முன்னாடி உங்களுக்கு அட்மிட் கார்டு ரிலீஸ் ஆயிடும். அது அட்மிட் கார்டை நீங்க ரிலீஸ் அவங்க பண்ணதுக்கு அப்புறமா நீங்க டவுன்லோட் பண்ணி உங்க அப்ளிகேஷன் நம்பர், நீங்க ரெஜிஸ்டர் அப்ளிகேஷன் நம்பர் கிடைக்கும். அந்த அப்ளிகேஷன் நம்பரை போட்டு அட்மிட் கார்டு டவுன்லோட் பண்ணி அதை பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுட்டு எக்ஸாம் டே அப்ப நீங்க அந்த சென்டர் போயிட்டு அதை எடுத்துட்டு போகணும். வித் அட்மிட் கார்டு வித் பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ கொண்டு போகணும். புரிஞ்சுதா? அதுக்காக தான் அட்மிட் கார்டு சொல்றேன். நெக்ஸ்ட் எக்ஸாம் டேட்ஸ் வரும்போது ஜெய் மெயின்ஸ் வந்துட்டு 2 செஷன் நடக்கும். செஷன் 2 ஃபர்ஸ்ட் செஷன் ஜனவரில நடக்கும். அப்ராக்சிமேட்லி எல்லா வருஷமும் 3rd வீக்ல ஆரல்ஸ் 4th வீக் ஸ்டார்ட் ஆகும் எல்லா வருஷமும். ஸோ டென்டேட்டிவ் இந்த வருஷம் அப்படிதான் ஸ்டார்ட் ஆகும். அப்படிதான் நியூஸ்லாம் வந்திருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் அப்பயே எக்ஸாம் டேட்ஸ் மோஸ்ட்லி சொல்லிடுவாங்க. NTA அஃபிஷியல் வெப்சைட்ல அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க. எதெல்லாம் அனௌன்ஸ் பண்ணாங்க, என்னெல்லாம் சேஞ்சஸ் நடந்திருக்கோ எல்லாத்துக்குமே நான் எல்லாத்துக்கும் வீடியோ போடுறேன். இது ஜஸ்ட் என்னென்ன ப்ராசஸ் நடக்கும்னு ஒரு கம்ப்ளீட் ப்ராசஸ் பண்ணி வீடியோ. ஸோ இப்போ ஜனவரி 3rd வீக் ஆர் 4th வீக் ஸ்டார்ட் ஆகும். அது ஃபர்ஸ்ட் செஷன். ஒரு செஷன்ல நீங்க எவ்வளவு பேர் நீங்க அப்ளை பண்றீங்க, எவ்வளவு பேர் அப்ளை பண்ண, எவ்வளவு சென்டர்ஸ் நமக்கு அவைலபிள் இருக்கு, ஒரு சென்டர்ல ஒரு நாள்ல ஒரு செஷன் எவ்வளவு பேர் பண்ண முடியும், அந்த கால்குலேஷன் படி அப்ராக்சிமேட்லி உங்களுக்கு 6 days ஆர் 1 week 7 days நடக்கும். ஒரு நாள்ல 2 எக்ஸாம் நடக்கும். ஸோ 2 நாள் நடக்குமோ 12 எக்ஸாம்ஸ் ஆர் 14 எக்ஸாம்ஸ் நடக்கும். ஸோ புரிஞ்சுதா? ஒரு நாள் 2, ஒரு வீக் கூட நடக்கலாம், 6 days கூட நடக்கலாம், நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. ஸோ புரிஞ்சுதா? 4th வீக் ஸ்டார்ட் பண்றாங்க. இதுக்கப்புறமா பேப்பர் 1 பேப்பர் 2 இருக்கு. பேப்பர் 1 பிடெக், இப்போ நம்ம படிக்கிறது பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ். பேப்பர் 2 பி பிளானிங், பி ஆர்க் அப்படின்னு பேப்பர் 2 இருக்கு. அது கூட இந்த வீக்லயே நடுவில் சாட்டர்டே சண்டேஸ் நடக்கும், ஆர்எல்ஸ் வீக் டேஸ்ல நடந்துரும். 8th டே 9th டே அது மாதிரி நடக்கும். ஆர்எல்ஸ் ஸ்டார்டிங் டேஸ் நடந்துரும். நெக்ஸ்ட் செகண்ட் செஷன் அப்போ வரும் பாத்தீங்கன்னா ஏப்ரல் ஃபர்ஸ்ட் வீக் ஆர் செகண்ட் வீக். ஜெய் 2025 நியூஸ்லாம் பார்த்துட்டு ஃபர்ஸ்ட் வீக் ஆர் செகண்ட் வீக் ரிலீஸ் ஆகும்னு சொல்லியிருக்காங்க ஏப்ரல்ல. ஸோ ஃபர்ஸ்ட் வீக் அதே மாதிரி எவ்வளவு பேர் அப்ளை பண்ணிருக்காங்க, அதிகமா அப்ளை பண்ணிருந்தாங்க 8 days கூட நடக்கலாம், அது மாதிரி 10 days கூட போலாம், நடுவில் லீவ் விட்டு. ஸோ நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. ஸோ ஒரு நாள்ல 2 செஷன் நடக்கும்போது 10 எக்ஸாம் 14 எக்ஸாம்ஸ் ஆர் 16 எக்ஸாம்ஸ் நடக்கும். ஸோ நம்ம எவ்வளவு பேர் அப்ளை பண்றோம் அந்த அளவுக்கு தான் அவங்க கொடுப்பாங்க, சென்டர்ஸ் எவ்வளவு ஃப்ரீயா இருக்குன்ட்டு. ஸோ எக்ஸாம் டெஸ்ட். நெக்ஸ்ட் ஆன்சர் கீ. இப்ப ஃபர்ஸ்ட் செஷன்ல February 1 முடியுது, February 3rd முடியுது, 2nd முடியுது. அப்படி பாத்தீங்கன்னா எந்த நாள்ல முடியும், February 3rd முடியுது, 2nd முடியுது பாத்தீங்கன்னா 1 week கழிச்சு February 9th 7 days கழிச்சு ஆன்சர் கீ ரிலீஸ் ஆயிடும். அந்த 1 week தான் ஆன்சர் கீ ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா நம்ம கால்குலேட் பண்ணிக்கலாம் எவ்வளவு மார்க் வந்திருக்கு, எவ்வளவு மார்க் வரலான்ட்டு. அதுக்கப்புறமா அதோட கரெக்ஷன் இருக்கு, ஆன்சர் கீ கரெக்ஷன், அதுக்கப்புறமா ஃபைனல் ஆன்சர் கீ எல்லாமே வந்துடும். ஸோ புரிஞ்சுதா? அதுக்கப்புறம் நம்ம செக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஜி அட்வான்ஸ் பாத்தீங்கன்னா ஏப்ரல்ல முடிஞ்சிருச்சுல, அதுக்கப்புறமா ஏப்ரல் ஃபுல்லா ஃப்ரீயா இருக்கும், மே ஃபுல்லா ஃப்ரீயா இருக்கும். அதுக்கப்புறமா நம்மளோட ஸ்கோர் கார்டு வந்துடும். என்னது? பிடெக் பேப்பர் 1 ஸ்கோர் கார்டு நம்ம வந்துடும். நம்ம செகண்ட் செஷன்ல முடிச்சுட்டு எந்த செஷன்ல அதிகம், ஃபர்ஸ்ட் செஷன் அதிகமா, செகண்ட் செஷன் அதிகமா. ஸோ நமக்கு ஸ்கோர் கார்டு வந்ததுக்கு அப்புறமா நம்ம டவுன்லோட் பண்ணி நம்ம ஜே அட்வான்ஸ்க்கு எலிஜிபிள் இல்லையா அதுல போட்டுருவாங்க. யூஆர் எலிஜிபிள் ஃபார் ஜே அட்வான்ஸ், யூஆர் நாட் எலிஜிபிள் ஃபார் ஜே அட்வான்ஸ். அந்த நம்மளோட கேட்டகரி வைஸ்ல அந்த மார்க்கிங் பர்சன்டேஜ் வைஸ்ல அவங்க கால்குலேட் பண்ணி எப்பவுமே சொல்றதுதான். வருஷம் 14 lakh 15 lakh எழுதுனாங்கன்னா எப்பவுமே பண்ணா கூட 2.5 lakh மட்டும் தான் செலக்ட் ஆவாங்க. எதுக்கு? ஜே அட்வான்ஸ்டுக்கு. ஸோ அதனால நம்ம செக் பண்ணி பார்க்கணும். இந்த எக்ஸாம் முடிச்சதுக்கு அப்புறமா இப்போ 16 முடியுதுன்னா 7 days 23rd நாளைக்கு ஆன்சர் ரிலீஸ் ஆகும்.
ஃபைனல் ஆன்சருக்கு ரிலீஸ் ஆயிடும். ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா ஒரு 2 days கழிச்சு, ஒரு 5 days கழிச்சு ரிசல்ட் வந்துடும். ஸ்கோர் கார்டு 25th வருது பாத்தீங்கன்னா, அதுக்கப்புறமா ஒரு 25th ரிசல்ட் வருது அப்படி பாத்தீங்கன்னா ஒரு 10 days கழிச்சு ஜேஅட்வான்ஸ்டு ரெஜிஸ்ட்ரேஷன் ஸ்டார்ட் ஆயிடும். அது உங்களுக்கு தெரிஞ்சிடும், நீங்க அப்ளிகபிள் இல்ல, எலிஜிபிள் இல்ல தெரிஞ்சிடல. அதுக்கப்புறமா 1 week கழிச்சு May 7th அப்படி ஸ்டார்ட் பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்களேன். May 1st ஒரு 5 days கழிச்சு 1 week கழிச்சு ஜேஅட்வான்ஸ் ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா அது ஒரு 1 week ரெஜிஸ்ட்ரேஷன் போகும். ஸோ அதுக்கப்புறமா அது தனி ரெஜிஸ்ட்ரேஷன், அதுக்கு நான் தனியாக ஒரு வீடியோ கூட போடுறேன். ஸோ ஸ்டே டியூன். இப்போ கவுன்சிலிங் ப்ராசஸ் வரும். ஸோ எக்ஸாம் ஜேஅட்வான்ஸ் அப்ராக்சிமேட்லி June 1st weekல எல்லாமே நடந்துடும். June 1st week ஆர் 2nd week, ஃபர்ஸ்ட் வீக் ஆர் செகண்ட் வீக்ல நடக்கும் எக்ஸாம். அது நடந்ததுக்கு அப்புறமா ஒரு 10 days கழிச்சு ஆன்சர் கீ வரும். அதுக்கப்புறமா அதோட ஜேஅட்வான்ஸ் ரிசல்ட் வந்துடும். ரிசல்ட்லாம் வந்து முடிஞ்சதுக்கு அப்புறமா உங்களுக்கு ரேங்கிங் எல்லாமே ஜே மெயின்ஸ் ரேங்கிங் இருக்கும், ஜேஅட்வான்ஸ் ரேங்கிங்கும் இருக்கும். அதுக்கப்புறமா ஒரு 2 weeks கழிச்சு உங்களுக்கு தெரியும் ஜோசா கவுன்சிலிங். கவுன்சிலிங் ப்ராசஸ் என்ன, ஜோசா கவுன்சிலிங். இந்த ஜோசா கவுன்சிலிங் நடக்கிறது வந்துட்டு 5 rounds நடக்கும். இப்போ 2024ல 5 rounds நடந்திருக்கு. 5 rounds நடக்கும். ஐஐடிஸ், IIITs, GFTIs எல்லாமே பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. சோ நீங்க ஜேஅட்வான்ஸ் எலிஜிபிள் மார்க் கிடைச்சிருச்சு, அதுல பாஸ் ஆயிட்டீங்கன்னா ஐஐடிஸ்க்கு எலிஜிபிள். நீங்க எடுத்த ரேங்க் வச்சு அந்த ரேங்க் படி அது ஜோசா கவுன்சிலிங் வந்துட்டு ஒரு ரவுண்ட் ஒரு வீக் நடக்கும். ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ரிசல்ட் வந்துடும், நீங்க எலிஜிபிள் இல்லை. அதுக்கெல்லாம் தனித்தனியா வீடியோ வந்துட்டே இருக்கு. ஜோசா கவுன்சிலிங் பத்தி கண்டிப்பா ஒரு வீடியோ போடுறேன். அது 5 rounds நடக்கும். அதுக்கப்புறமா வேகன்சிஸ் இருக்கும்ல, இப்ப நிறைய பேர் சீட்டு கிடைச்சிருக்கும், வேணாம் சொல்லி சில பேர் இருப்பாங்க. அந்த வேகன்சிஸ்லாம் ஃபில் பண்றதுதான் சிசாட் கவுன்சிலிங் இருக்கு. இதுக்கப்புறமா தான் சிசாட் கவுன்சிலிங் வரும். இப்ப இந்த கவுன்சிலிங் பாத்தீங்க, இப்ப டிஎன்ஏ கவுன்சிலிங், இப்ப தமிழோட போர்டு இருக்குல்ல, அது மாதிரி டிஎன்ஏ கவுன்சிலிங், அது மாதிரி தனித்தனி கவுன்சிலிங் நடக்கும்போது இப்ப விஐடி எக்ஸாம் தனி ஜெயிக்குன்னு பாத்தீங்கன்னா ஜோசா கவுன்சிலிங், அதுக்கப்புறம் சிசாட் கவுன்சிலிங், இந்த 2 கவுன்சிலிங் தான் நடக்கும். புரிஞ்சுதா? இந்த கவுன்சிலிங் பத்தி தனித்தனியா எக்ஸ்பிளனேஷனோட கம்ப்ளீட் வீடியோ நான் போடுறேன். ஸோ ஸ்டே டியூன். ஸோ இப்போ ஃபீ பேமெண்ட், இப்போ உங்களுக்கு சீட்டு கிடைச்சதுக்கு அப்புறமா நீங்க காலேஜ் சேர்றதுக்கு முன்னாடி நீங்க கவுன்சிலிங் கிடைச்சிருச்சு எல்லாமே, அதுக்கப்புறம் காலேஜ் சேர்றதுக்கு அவங்க எல்லாத்துக்கும் நோட்டிபிகேஷன் வந்துட்டே இருக்கும். அதுக்கப்புறம் நீங்க ஃபீ பேமெண்ட் பண்ணுவீங்க. ஃபீ பண்ணதுக்கு அப்புறமா காலேஜ் ரிப்போர்ட்டிங் அதுக்காக தனித்தனியா ஒரு காலேஜ் வெப்சைட்ல அவங்க எல்லாத்தையும் கொடுத்துருப்பாங்க. ஜோசா கவுன்சிலிங் படி சீட்ஸ் வந்துட்டு இந்த பிசிக்கல் ரிப்போர்ட்டிங் இந்த வீக்ல வரணும், அந்த மாதிரி அடுத்த வருஷம் ஆகஸ்டே வந்துடும். ஸோ புரிஞ்சா, இதுதான் கம்ப்ளீட் ப்ராசஸ். நீங்க எப்ப இருக்கு வெயிட் பண்ணா, நவம்பருக்கு கண்டிப்பா ரெஜிஸ்ட்ரேஷன் வந்துடும். நான் எல்லாத்துக்குமே வந்ததுக்கு அப்புறமா என்ன சேஞ்சஸ் நடந்திருக்கு, என்ன நடந்திருக்கு, கண்டிப்பா எல்லாத்துக்கும் தனித்தனியா வீடியோ வந்துட்டே இருக்கு. ஸோ ஸ்டே டியூன். நிறைய பேர் கமெண்ட்ஸ் கேட்டிருந்தீங்க, எல்லாத்துக்கும் தனித்தனியா வீடியோ வந்துட்டே இருக்கு. ஸோ ஸ்டே டியூன். ஆல் தி பெஸ்ட். பார்ப்போம்.